ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் ஆல் இன் ஒன் பேட்டர். தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை 3 தடவை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதில் ஜவ்வரிசி 1/2 கப்பு, அவல் 1/2 கப்பு, தேவைன்னா 2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. நான் இதில் சேர்க்கலை. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப்பு கருப்பு உளுந்தை நான் சேர்த்துருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைனாக்கா வெள்ளை உளுந்தையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் 6 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. பாருங்கள், 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு எல்லாமே. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த அரிசி, அவல், ஜவ்வரிசி சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. நீங்கள் ஃபர்மெண்டேஷன் வைக்கிற அந்த பவுலில் இந்த மாவை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், உளுந்து மேலே இருந்த அந்த கருப்பு தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதையும் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் அந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஃபர்மெண்டேஷனுக்கு அப்படியே வச்சுடுங்க. ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், மறுநாள் காலையில் மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. இட்லி தட்டில் தேவையான அளவுக்கு மாவை ஊற்றிக்கோங்க. துணி வச்சு மாவு ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி நல்லா வெந்திருக்கு. தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இட்லியை. பாருங்கள், சாஃப்டான இட்லி தயார். இது கூட சாம்பார் அல்லது சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க ஆப்பம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். 2 கரண்டி மாவை ஊற்றிக்கோங்க. சுற்றிரும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை போல் மூடி போட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. சுற்றிரும் ப்ரௌன் ஆனதும் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துடுங்க. இதே மாவில் தோசை, ஊத்தாப்பம், தட்டை இட்லி, குழி பணியாரம் எது வேணாலும் செய்யலாம். நல்லா சாஃப்டாக வரும். தோசை கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஒரு மாவு இருந்தால் என்ன செய்யணும்னு யோசிக்க தேவையில்லை. எல்லா வகையான பிரேக்ஃபாஸ்ட்டும் இந்த மாவு வச்சு நீங்கள் செய்யலாம். நன்றி.